வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 1 ஹிந்தி சாப்டர் நம்பர் 8 கத்ரே மே சாம்ப். கத்ரேனா என்னென்னா டேஞ்சர் ஆர் ப்ராப்ளம். சாம்ப்னா என்னென்னா ஸ்னேக், டேஞ்சரில் ஸ்னேக். சாரே ஜான்வர் இக்கட்டே ஹுயே தே, எல்லா அனிமல்ஸும் ஒன்றா கூடியிருந்தாங்க. இக்கட்டானா ஒன்றா கூடியிருக்கிறது. बात चल रही थी कि खतरे में अपनी जान कैसे बचाएंगे. बात चल रही थी அப்படின்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எதை பற்றி? கி கத்ரே மே அப்னி ஜான், டேஞ்சர் சமயத்தில் அவங்களுடைய உயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எல்லாருக்கும் போயிட்டு இருந்தது. தேர் தக் பகுத் சலி, பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தது. अंत में सबको बंदर की चालाक ठीक लगी. अंतना अट द एंड, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும், சப்கோனா எல்லாருக்கும், பந்தருடைய சாலாக், பந்தருடைய சஜஷன் ஐடியா வந்து பிடிச்சிருந்தது. டீக்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. बंदर की चालाक थी कि खतरे के समय सिर पर पैर रखकर பாக்னா சப்சே அச்சா ஹே. பந்தருடைய சஜஷன் என்னன்னா, சாலாக் சஜஷன் என்னன்னா, கத்ரேக்கே சமை, டேஞ்சர் சமயத்தில் சிர் பர் பெயர் ரெக்கர், சிர்னா என்னென்னா தலை, ஹெட், பேர்னா லெக். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே கால் வச்சு ஓடிடணும்னு சொல்லி பந்தர் வந்து சொல்லிடுச்சு. ஸோ தலைக்கு மேலே கால் வச்சு போகிறதுனா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தலை தெறிக்க ஓடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. தலையில் கால் வச்சு வேகமாக ஓடிடணும்னு சொல்லியிருந்தது. அந்த சஜஷன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. बात सीच समाप्त हुई और सारे जानवर अपने अपने टीकने चल गए. बात सीच சமப்துனா எண்டு, முடிஞ்சிடுச்சு. பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிடுச்சு. எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. சிர்ஃப் சாம்ப் ஏக் தூசரே கா முஹ் தாக்தே தேர் தக் வஹி பைட்டி ரஹே. ஆனால் சிர்ஃப்னா ஒன்லி, ஸ்னேக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மூஞ்சியை வந்து பார்த்துட்டு, முகுன்னா ஃபேஸு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முகத்தை வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பாம்புக்கு வந்து கால் கிடையாது, அவங்க எப்படி கால் எடுத்து தலையில் வச்சு ஓட முடியும்? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமான கண்டிஷன். அதுதான் வந்து கத்ரேமே சாம்ப். இந்த ஸ்டோரி எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தன் யாதவ். தேங்க்யூ.